சொல்லியிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமாக கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நீங்க அமைதியா இருங்க. நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணா எப்படி? அமைதியா இருங்க, அவங்க பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும்.